அனைவருக்கும் வணக்கம். பாஸ்கரன், ஃபிசியோதெரபிஸ்ட் கிரேட் 2, வேற 47 ஃபிசியோதெரபிஸ்டோட குரூப் அட்மின். இப்போ நம்ம வந்து எம்ஆர்பி எக்ஸாம் போட்டதுலேருந்து நம்ம வந்து 3 விதமாக அப்ரோச் பண்ணி மேக்ஸிமம் 95% முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குது, அது முடிச்சிடுவோம். அது நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிலபஸ் வைஸாக போனோம். சிலபஸ் வைஸாக முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து கண்டிஷன்ஸ் வைஸாக போனோம். கண்டிஷன்ஸ் வைஸாக போவோம், அதையும் கூகுள் ஃபார்ம்ஸ் வழியாக போனோம், அதுவும் முடிச்சிட்டோம். அடுத்து 3வது வந்து என்ன பண்ணோம்னா, மார்க் டெஸ்ட்டு. சிலபஸ் அதை 2 பேரலாக 2 பண்ணோம். காலையில் வந்து சப்ஜெக்ட் சிலபஸில் உள்ள சப்ஜெக்ட் வைஸாக போனோம். அதுக்கடுத்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே என்ன பண்ணோம்னா, ஆல் ஓவர் ஃபிசியோதெரபி கொஸ்டினாக மார்க் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணோம். அப்படி கண்டக்ட் பண்ணி 2 நாளில் அதையும் முடிச்சுருவோம். 31ஆந்தேதியோடு முடிச்சுருவோம். அடுத்து 1ஆந்தேதி ரெஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஓன் இதில் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 2ஆந்தேதி போய் எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாம் எழுத அனைவருக்குமே வந்து என்னை மனமாத வாழ்த்துக்கள். நான் எல்லாத்துக்காகவும் ப்ரே பண்ணுறேன். இந்த குரூப்லேருந்து 47 பேரும் வரணுன்றது நான் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம எல்லோரும் இந்த குரூப்போட நேமே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் எங்கள் குரூப்பில் பேசும்போது இந்த குரூப்புக்கு என்ன நேம் வைக்கும்போது என்ன நேம் வைக்கணும்னு கேட்டேன். அவங்க நிறையா பேர் நிறையா நேம் சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு வந்து அப்படி ஒன்றும் பெருசாக இதாகலை. திடீர்னு நைட்டு 1 மணிக்கு இந்த இது வந்துச்சு, வேற 47 ஃபிசியோதெரபிஸ்ட். அந்த வேறு டபிள்யூ வந்து உள்ளே போட்டோம்னா ஹியர் ஆர் 47 ஃபிசியோதெரபிஸ்ட். இந்த குரூப்புக்குள்ளே தான் 47 பேர் இருக்கீங்க அப்படின்றத மீன் பண்ணி தான் அந்த பேர் வச்சேன். இந்த எக்ஸாம் பேட்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இது பண்ணியிருப்பேன். அதாவது திங்கட்கிழமை எக்ஸாமில் பண்ணியிருப்பேன். என்னென்னா 120 கொஸ்டின்னு ஆன்சர் வந்து ஏயாக போட்டிருப்பேன். அது ஏன்னா ஒரு இதுக்காகத்தான் போட்டேன். அப்போ நான் போட்டதுக்கப்புறம் யாராவது ஏதாவது ஃபீல் பண்ணி பேசுகிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 2 பேர் மட்டும் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணாங்க. ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதும்போது ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் கண்டினியூஸாக ஒரே மாதிரி ஆன்சர் வந்துச்சுன்னா நான் 4வது கொஸ்டின் யோசிப்பேன், இது எப்படி கண்டினியூஸாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக அடுத்த ஆன்சர் இருந்தால் ஒன்று அதை போடுவேன், இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிடுவேன், அது தப்பாகிடுச்சுன்னா போச்சு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ நான் இந்த இதை பார்க்கும்போது நான் அதை ரியலைஸ் பண்ணேன், நம்ம இப்படியும் கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார். நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சதுக்கு உண்மையிலே உங்கள் டீமை நான் ரொம்ப பாராட்டுறேன் அப்படின்னு சொன்னார். அடுத்து நீங்கள் எக்ஸாம் ஹால் அதுக்கு போகிறத பற்றி நம்ம பேசுவோம். அப்போ என்னென்னா, நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அவங்க சொல்கிற டூஸ் அண்ட் டோன்ட்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஹால் டிக்கெட்லாம் கண்டிப்பாக ஃபோட்டோ ஒட்டிடுங்க. எனக்கு நான் ஒரு இது என்ன சொல்கிறேன்னா, வேறு எதுவும் புக்கோ நோட்டோ எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன்னா இங்கேருந்து போகிற அரை மணி நேரத்தில் பெருசாக ஒன்றும் இது பண்ண போகிற கிடையாது. ஃப்ரீயாக விடுங்க. இத்தனை நாள் படிச்சிருக்கோம், அதையே நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். நீங்கள் இந்த அரை மணி நேரத்தில் பஸ்ஸில் போகிறதுல வண்டியில் போகிறது அங்கே போய்ட்டு சும்மா திருப்புறது அது பண்ணுறதுலாம் வச்சுக்காதீங்க. மைண்டை ஃப்ரீயாக விடுங்க. சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்க நீங்கள் கொஸ்டினை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து முன்னாடி ஓடியாந்துடும். எக்ஸாமுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த சென்டருக்கு போகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா சென்ட்ரு நீங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக டயத்தை கால்குலேட் பண்ணி போகும்போது இப்போ உள்ள டிராஃபிக் எப்படின்னு தெரியாது. டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டிங்கன்னா ஏதாவது கஷ்டமாயிரும். அதனால எக்ஸாம் சென்டருக்கு 1/2 ஹவருக்கு முன்னாடி போகிற மாதிரி கிளம்புங்க. டிராஃபிக்கில் மாட்டிடாதீங்க. அப்புறம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து எக்ஸ்கியூஸ் கொடுக்கவே மாட்டாங்க. நம்ம சப்ஜெக்ட் இப்போ நல்லா ட்ரெயின் பண்ணோம். அதே மாதிரி நமக்கு வந்து தமிழும் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா தமிழை கொஞ்சம் நல்லா படிச்சுக்குங்க. சப்ஜெக்டை படிச்சுட்டு அதை படிக்காமல் விட்றாங்க. அதில் ஒரு 20 மார்க் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே ஆகுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து அந்த அடுத்து நாளைக்கு ஒரு கொஸ்டின் போடுவேன். அதில் ஒரு 25 கொஸ்டின் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 31ஆந்தேதி ஒரு கொஸ்டின் அது மார்க் டெஸ்ட் போடுறேன். அதில் ஒரு 50 கொஸ்டின் தமிழ் வந்துடும். அது எல்லாமே நம்ம வந்து புக்கிலேருந்து மட்டும்தான் எடுத்தோம். தமிழ் வந்து புக்கிலேருந்து 6th 7th 8th 9th 10thன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே அந்த சப்ஜெக்ட்லேருந்து தான் எடுத்தோம். அதுக்கு 2 பேர் நல்லா நீட்டாக ஜெகநாத் சாரும் மோகனா மேடம் நீட்டாக எடுத்து கொடுத்துட்டாங்க. அதை நீங்கள் பார்த்து படிச்சு உங்களுக்கு எதுவும் கிடைக்கலாட்டினா அதை மட்டுமாவது கொஞ்சம் கோத்ரூ பண்ணிவிட்டு போங்க. கடைசியாக நான் ஒன்று சொல்லிக்கிறேன், எல்லாருமே வந்து நல்லா படிங்க, நல்லா எக்ஸாம் எழுதுங்க. 47 பேரும் திருப்பி சொல்கிறேன், 47 பேரும் இந்த கம்யூனிட்டிலேருந்து வரணும்னு நான் ரொம்ப ப்ரே பண்ணுறேன்.
நீங்கள் இது பண்ணுங்க, நல்லபடியாக போய் எழுதிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் எழுதிட்டு எக்ஸாமோட முடியாது இந்த குரூப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகிறவங்கள உள்ளே போய் நீங்கள் எம்ஆர்பியில் எப்படிலாம் நீங்கள் போய் கேண்டிடேட் போய் நீங்கள் போய் சிவி எப்படி அப்ளை பண்ணணும் அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அதனால் எக்ஸாம் முடிஞ்சோடனே நீங்கள் ரிலீவ் ஆகிடாதீங்க. ரிசல்ட் வரந்துட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.